வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம பர்ச்சேசிங் போயிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம என்னெல்லாம் வாங்கணுங்கிறது பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஆரஞ்சு கலரில் பேண்ட்டு, இது வந்து டாப்பு, இது ரெண்டும் பாப்பாவுக்கு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 678, தெரியுதா என்னன்னு தெரியல, இல்லை 789, 789 ரூபா. இந்த பேண்ட்டும் இதுவும் 789 ரூபா. அந்த அளவுக்கு இது ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. கேரளாவில் எல்லா ரேட்டுமே இப்படி தாங்க இருக்குது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போய் பார்த்துட்டு வாங்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு பேண்ட், இந்த பேண்ட்டு பார்த்திங்கன்னா 520 ரூபா. யாராவது சொன்னால் நம்புவாங்களா? இங்கே எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டு ரேட்டும் கூட ஓகேன்னு சொல்லலாம், கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. 300 தான். இது ரெண்டும் சேர்த்து தம்பிக்கு பர்த்டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு எடுக்க போனோமா, அங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அப்போ இந்த ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு மறுபடியும் ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். இது சூப்பராக இருக்கும் இல்லை பாரு, நல்லா இருக்குல்ல. இது ரெண்டும். அப்போ பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ்ஸு, தம்பிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பை ஓவர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் குழந்தைங்க, பெண் குழந்தைங்களுக்கு தானே அதிகமாக எல்லாம் நிறையா வாங்குவாங்க. செயின் அப்படி பார்த்திங்கன்னா செயின், இந்த செயின் வாங்குவோம். அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல், அப்புறம் இந்த பேண்டு, அப்புறம் இந்த கிளிப்பு, இதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? இவர் தான் புத்தர், தலையாட்டிகிட்டே இருப்பார். அழகாக இருக்குல்ல, அதனால தான் இது வாங்கினேன். சூப்பராக இருக்குது.